அது டைரக்டர் தான் முடிவெடுக்கணும். கெடாவோட கெடா கட்டாரோட இமோஷன் அவர் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ஜாக்கி மூவி. ഒരു കെട இருந்தாலும் கூட அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள அந்த கெடாவை ஒரு சார் அந்த ரீ ரிலீஸ் கல்ச்சர்னால தான் புது படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கதா சொல்றாங்க. நான் கேரளாவில் இருந்து வந்து 3 இயர்ஸா எல்லாமே படிச்சு பண்ணியிருக்கோம். நீங்க உங்களோட 3 hours நான் கேட்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மூவி எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு கரெக்டு ஷார்ட் டைம் மட்டும் கிடைக்கல. இந்த மதுரையில் மட்டும்தான் இப்போ ஷார்ட் டைம் கொஞ்சம் நல்ல டைம் கிடைக்கனால உங்களுக்கு வந்து ஃபேமிலியாக பார்க்க முடியுது. மற்ற அவுட் சைடு எல்லாமே ஷார்ட் டைம் நமக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல. அதனால அங்கே இருந்து எல்லாமே நம்ம மூவி இன்னைக்கு வித்ட்ரா பண்ணது. இப்போ மதுரையில் மட்டும்தான் மூவி ஓடிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, உங்களுக்கு மூவி பிடிச்சிருந்தா சின்சியரா உண்மையில நீங்க மூவி பிடிச்சிருந்தா நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கறது, ஓப்பனா கேட்கறது. நான் கேரளாவில் இருந்து வந்து 3 இயர்ஸா இங்கே தங்கி இதெல்லாமே படிச்சு பண்ணியிருக்கோம். நீங்க உங்களோட 3 hours நான் கேட்குது. உங்களுக்கு மூவி பிடிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி வர வச்சிடுங்க, தியேட்டர்ல வர வச்சிடுங்க. ஒரு மதுரைக்காரனோட பவரை நீங்க காணிச்சு கொடுத்துடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உலகத்துக்கே காமிச்சு கொடுத்துருங்க. சார் நம்ம டைரக்டரோட வீடியோவும் பார்த்தோம். ஆனா இப்ப இங்க மதுரையில ஹவுஸ்ஃபுல்லா போகுது. சின்ன சின்ன ஒரு ஷோ ஆரம்பிச்சு இப்ப வந்து தியேட்டர் ஃபுல்லாகி போயிட்டு இருக்கு. எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாவும் போகுது. தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சென்னையில எப்படி சார், என்ன இது, ஏன் தியேட்டர் கிடைக்கல? அதுதான் சொல்லுங்க சார். அவர் சொல்லுவாரு. ஏன்னா காப்ரா கார்த்திக் கிளப்பி விட்டானே. ஆனா காப்ரா கார்த்தி எப்படி இருக்காரு? ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நாம இது இந்த மூவி பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நம்ம விஜய் அண்ணனோட மூவி இருந்ததுனால நம்ம பொங்கல் முடிச்சு செலிப்ரேஷன் முடிச்சு இந்த வந்து கடைசியில ரிலீஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் விஜய் அண்ணனோட மூவிக்கு சென்சர் கிடைக்கல. அந்த டைம்ல நம்ம 14th போகலாம், பொங்கலுக்கு வரலாம் தான் இருந்தேன். அந்த டைம்லுமே நமக்கு இந்த தியேட்டர் அவைலபிலிட்டி ஸ்க்ரீன்ஸ் அது கிடைக்கல, அது போஸ்ட்போண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 23rd வந்தோம். 23rd வந்த டைம்லையுமே நமக்கு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கல, ஸ்க்ரீன் டைமும் கிடைக்கல. அதனால தான் டைரக்டர் இன்னைக்கு வித்ட்ரா பண்ணலாம். மதுரை மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு கரெக்டா ஸ்க்ரீன் டைம், ஸ்க்ரீன் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாவும் போயிட்டு இருக்கு. டைம் கிடைச்ச ஷார்ட் டைம் நல்லா கிடைச்ச தியேட்டர்ல எல்லாமே ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா போகுது. பார்த்த மக்கள் ஒரு சின்ன ஒரு குறை கூட சொல்லல, அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. அதனால எல்லா இடமும் ஹோல்ட் பண்ணியாலும் கூட மதுரையில் ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு டைரக்டர் சொல்லி. அதான் சார், இப்ப வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து மதுரையில இப்ப நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போகுது சார். இந்த கல்ச்சர் பேஸ்டு படத்தை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் பார்க்கணும். நாங்க ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, எங்க மதுரை மக்களா எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, சென்னையிலயும் இதே மாதிரி பெரிய லெவல்ல தியேட்டர் நிறைய கிடைச்சு எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கணும். அது நீங்க சப்போர்ட் பண்ணி சொல்ல வேண்டும். அப்படி ஓகே. அப்ப அங்க இருந்து வீடு விட்டு இங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து கேட்டுக்கலாம். படம் ரிலேட்டடா அது டைரக்டர் தான் முடிவெடுக்கணும். அதுவும் டைரக்டர் தான் முடிவெடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா டைரக்டரோட வருவோம். மீனாட்சியும் கொண்டு வருவோம். மீனாட்சி வரும் சொல்லி வச்சுட்டு வந்துடுவோம். பண்ணியிருக்கோம். நீங்க வலிக்கவும் கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணவும் கூடாது. ஜல்லிக்கட்டு மாடு ஜல்லிக்கட்டுக்கு இதே மாதிரி அதுக்கப்புறம் என்னோட ஒரு 5 years போயிடும்.
ஜல்லிக்கட்டுக்காக மறுபடியும் என்னோட 5 இயர்ஸ் போயிடும். சரி എന്തായാലും உங்களோட சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா டைரக்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பா பண்ணிடுவேன். உங்க ரெண்டு பேருக்கு அடுத்த ஃபியூச்சர் ஃபிலிம் என்னவா பிளான்ல வச்சிருக்கீங்க? ஏற்கனவே இதோட ப்ரீக்கில் இருக்கு, சீக்கில் இருக்கு, மட்டி 2 இருக்கு. ஏற்கனவே பைப்லைன்ல 3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. இதுதான் மீதி எனக்கு தெரியாது. சினிமா அது என்ன வேணாலும் ஹேப்பன் வரலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங். ப்ரோ காலி வெளியில இருக்கா? ரிதான் கிருஷ்ணாஸ். நாங்களே இங்கே ஜாக்கி ஆல்ரெடி யுவன் ப்ரோ சொன்ன மாதிரி தான் 2022 டைரக்டர் மதுரை மீனாட்சி டெம்பிள் விசிட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கெடா கட்டாரோட இமோஷன் அவர் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ஜாக்கி மூவி ரைட் பண்ண ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னால் நமக்கு கருமாத்தூரில் ஒரு கெடா சண்டை இருக்குது, போகலாம் போய் பார்த்துட்டு வரலாம் சொன்னான். அப்போ அவர் அதுக்கப்புறம் சொன்னால் இதுதான் நான் நெக்ஸ்ட் மூவி ஆக்க போகிறேன், உங்களுடைய ஒரு 3 இயர்ஸ் உழைப்பு தேவை, இருந்தால் நமக்கு ஒரு குளோபல் லெவலில் இந்த கெடா சண்டே ஒரு ஃபிலிமாக க்ரியேட் பண்ணலாம் சொன்னது. ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயந்துட்டோம், இந்த கெடா முட்டுறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் கெடா ட்ரெயினர்ஸு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லாங்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. சார் இப்போ என்னன்னா நம்ம டைரக்டர் வந்து அங்க ஒரு வீடியோ போட்டுருக்காரு, அது கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. என்னன்னா மதுரையில நல்லா ஒர்க் ஆயிருக்கு, படம் டிக்கெட்ஸ்லாம் ஏறுது, ஷோ ஃபுல்லாகுது. சென்னையில வந்து என்னன்னா தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்றது இஷ்யூ. மக்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா படம் நல்லா இருக்குன்றாங்க, அங்க தியேட்டர்ஸ் கிடைக்கல. அது எதனால சார், என்ன பிரச்சனை? இல்லை, அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ ஒரு மூவி எடுக்கணும்னா நமக்கு சிம்பிளாக மூவி எடுக்கலாம். ஏன் இவ்வளோ 3 இயர்ஸாக இந்த மூவிக்காக ஸ்பெண்ட் பண்ணின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேரளாவிலிருந்து வந்து இந்த தமிழ்நாட்டோட கல்ச்சருக்குள்ளே அவரோட ஒரு வீர விளையாட்டை நம்ம மூவியாக எடுக்கிறது. அதுக்குள்ளே எவ்வளோ டெப்த்து, எவ்வளோ இமோஷன், எவ்வளோ கனெக்ஷன் இருக்கும். அந்த ஒரு கெடா இருந்தாலும் கூட அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்த கெடாவை ஒரு பிள்ளையாக வளர்த்தது இல்லையா? நீங்கள் எல்லாமே அப்படி தான் வளர்த்தது கெடாவை. அதிலிருந்து அந்த டைரக்டர் சைடில் இருந்து ஏதாவது ஒரு தப்பாக போயிருந்தாலும் அதை நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு வரும், நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ இன்டெப்த்தாக அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியதுக்கப்புறம் எங்களை வந்து அந்த கெடா கூட ஃபுல் இமோஷன் அவருக்கு தேவை. அவருக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டிக்கு எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண அவர் விரும்பலை. அதனால கெடாவோட இமோஷன், எங்களோட இமோஷன் எல்லாமே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி தான் எடுக்கிறதுக்காக தான் அவர் 3 இயர்ஸ் எடுத்திருக்கு. ஏற்கனவே ஒரு மூவி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த கேரளாவில் வந்து தமிழ்நாடுக்குள்ள மூவி எடுக்கிறது அதிலேற கஷ்டம். அந்த மூவி மக்களுக்கு வந்து பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே நாம் சமாளிச்சிட்டோம். ஒரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக 100% அந்த ஆண்டவன் புண்ணியத்தால், இந்த மீனாட்சி அம்மன் புண்ணியத்தால் ஃபுல்லாக எங்களுக்கு பாசிட்டிவ் கிடைச்சது. ஆனால் என்ன விஷயம்னா, சின்னதாக இந்த ஸ்க்ரீன் டைமிங்கு மட்டும் மாறுது. இப்போ ரொம்ப அவுட்டரில் நமக்கு தியேட்டரில் கிடைக்கிறது, அவுட்டரில் கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து 11:30 12 o'clock கிடைச்சா நமக்கு எப்படி ஃபேமிலியாக வந்து மூவி பார்க்க முடியும்? இப்போ டவுனுக்குள்ளே, மதுரை டவுனுக்குள்ளே ஃபுல்லாக தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தியேட்டர்ஸ் வந்து கரெக்டு மூவி டைம் நமக்கு கிடைச்சது. அந்த தியேட்டர் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, எல்லா தியேட்டருமே ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்குது. மற்றபடி மக்களுக்கு போக முடியல. அதனால இப்போது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் டைரக்டர் சைடில் இருந்து எடுத்தது. இப்போ எப்படி ஆனாலும் கொஞ்சம் மதுரைக்குள்ளே இவ்வளோ நாங்கள் வந்து இந்த மதுரை மக்களுக்காக இவ்வளோ உழைச்சிருக்கோம். நீங்கள் தான் நாங்களே சப்போர்ட் பண்ண வேண்டியது. நீங்கள் சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக இந்த ஃப்ரைடேக்குள்ளே மற்றபடி ஸ்க்ரீன் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண வேண்டியது. சார், அந்த ரீரிலீஸ் கல்ச்சர்னால தான் புது படங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் இருந்துகிட்டே இருக்குதா சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக அந்த ரீரிலீஸ் கல்ச்சரை? ஏன்னா இப்போ விஜய் கில்லி ரிலீஸ் ஆச்சு, இப்போ அஜித் இப்போ தொடர்ச்சியாக ஒன்றுன்னா வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கல்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கேரளா சினிமாவில் அங்கே அப்படி இல்லை, மோடிவுட்டில் இங்கே அது ஒரு மாதிரி இதாக இருக்குது, டெம்ப்ளேட்டாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ரீசெண்டாக இருக்குது இல்லை, அவர் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸு, பெரிய ஃபேன்ஸு, அவரோட ஃபேன்ஸுக்காக தான் அவர் பண்ணுறதில்ல. அதுக்கு நமக்கு என்ன சொல்ல முடியும்? அதுக்கு நான் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்ல முடியாது. எப்போவுமே அஜித் சார், விஜய் சார் அவருக்கு ரொம்ப ஃபேன்ஸ் ஜாஸ்தி. இது மாதிரி சின்ன மூவிஸ், நம்மளோட மூவிஸுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் கிடைச்சா நல்லா இருக்கும், அவ்வளோதான்.
இல்ல சார், நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கெடா சண்டை இல்ல ஜல்லிக்கட்டு அதை பேஸ் பண்ணி எல்லாம் படம் எடுக்கிறதா இருக்கும்போது ஹீரோஸ்க்கு நிறைய அடிப்படுதுன்ற காரணத்துக்காகவே நிறைய ஷூட் நின்று போயிருக்கு. நீங்க எப்படி அந்த 3 வருஷமும் கஷ்டப்பட்டு இந்த கெடாவோட சேர்ந்து கட்டாரியாவே ட்ரெயின் ஆயிருக்கீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது சென்னையில தியேட்டர்ஸ்ல கொஞ்சம் ஃபுல்லாக போது என்ன ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கெடா காயங்கள் பண்றீங்க? கெடா அடிச்சதோட பெயின் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி தியேட்டர் கிடைக்கிறதுனால வருந்த பெயின், கெடா அடிச்சோட பெயின் இந்த மூவிக்காக நமக்கு வந்து ரியலா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ஒருவனா ஃபீல் பண்ணதுக்காக காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சகிச்சிடுறது. அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு மூவியாக வருது, மூவி வந்து ஃபுல் பாசிட்டிவாக போகுது. ஒரு ஓகேனா இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் ரிவ்யூ வருது, இல்லைன்னா ஒரு மிக்சடு ரிவ்யூ வந்தாலும் கூட நாங்கள் அப்போ பேசவே இல்லை, போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் மூவிக்கு. இது மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தவர் எல்லாருமே 100% பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லுது. அந்த மாதிரி ஒரு மூவிக்கு தியேட்டர் கிடைக்கல, ஷோ டைம் கரெக்டாகவே கிடைக்கல. நான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கல அடி கிடைக்கும் போது எவ்வளோ பெயின் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி இப்போ இது வந்து இப்ப மதுரையில கெடாவோட எமோஷன் இருக்குல்ல சார், அதுக்கு ஒர்க் ஆகுதுல்ல சார் சமயம். இது தியேட்டர்ல பாக்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் சென்னையில எந்த ஏரியால ஏபிசி எல்லா சென்டர் போட்டாலும் ஒர்க் ஆகுமா? அது அந்த எமோஷன் ஒர்க் ஆகணும்னா எவ்வளவு தியேட்டர்ஸ் வேணும், எந்தெந்த உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்? அது மட்டும் இல்லை, எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் FDFS பார்த்தது மதுரையில் தான். FDFS பார்த்ததுக்கப்புறம் மக்களோட அந்த ரியல் இமோஷன் நான் கரெக்டாக என்னோட ஹார்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அதிலே ஆஸ் எ ஆக்டர், ஆஸ் எ டைரக்டர், ஆஸ் எ ப்ரொடியூசர் எல்லாருமே வின் பண்ணியிருக்கு, மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தியேட்டர் தான் கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நல்ல தியேட்டர் கிடைச்சானா கண்டிப்பாக இப்போ மதுரையில் இருந்த மக்களும் சென்னையில் போகுதில்ல, இமோஷன்ஸ் எல்லாமே குளோபலி எல்லாமே ஒன்று தானே, இமோஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று தான். அது சின்னது பெருசு A கிளாஸு B கிளாஸு C கிளாஸ் எதுவும் இல்லைல்ல. இமோஷன் கனெக்ட் ஆனால் எந்த மக்களானாலும் கனெக்ட் ஆகிடும், அதுதானே கரெக்டு, அதுதான் உண்மை இல்லை. அப்போது எங்களுக்கு தியேட்டர் மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சுனா மட்டும் தியேட்டர் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருங்க எங்களுக்கு. மற்றபடி நமக்கு மக்களை எப்படி ரிசீவ் பண்ணுமோ இல்லையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம். சரி, இப்போ தலைப்பா அசோசியேஷன்ல போய் பேசுனீங்களா, ரெக்வெஸ்ட் வச்சீங்களா? அது எல்லாமே டைரக்டர் பேசிட்டு இருக்கு, அவரோட சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கு. மேபி குட் கைஸ் இட் வில் ஹேப்பன் ஆன் ஃப்ரைடே. இப்போ ஒரு எத்தனை ஸ்கிரீன்ல சார் ஓடி? இப்போ மதுரையில் மட்டும்தான் ஓடிட்டு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் எல்லாம் இருக்கு. சென்னையில் ஒரு 5-6 ஸ்க்ரீன்ஸ் தான் டோட்டலாக கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு சென்னையில் இருக்கும். அது முடிச்சா இந்த நாளையிலிருந்து ஒன்லி மதுரை மட்டும்தான். அது நீங்களா அந்த டிசிஷன்? இல்லை நான் இல்லை, அது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சைடு. சார், இப்போ ஆர்ட்டுக்கு வந்து லாங்குவேஜ் கிடையாது, நீங்க வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து இங்க வந்து இந்த கல்ச்சரை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ மதுரையில் எப்படி ஜல்லிக்கட்டோ தமிழரோட அது மாதிரி கெடா சண்டே ஒரு பாரம்பரியம், அந்த ரூட்ஸை டச் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு? இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியது டைரக்டர். எனக்கு அந்த கெடாவோட எமோஷன் மதுரைக்குள்ள தனி ஒரு மதுரைக்காரன் எப்படி கெடா சண்டை விடுதோ, அவன் எப்படி கெடாவை வளர்த்ததோ அந்த மாதிரி நீங்கள் ஆகுதுன்னு சொல்லி தான் 3 இயர்ஸ் என்ன இங்கே வர வச்சு. அங்கே ஃபேமிலி எல்லாமே கட் பண்ணியதுக்கு அப்புறம் இங்கே வந்து அவனியாபுரத்தில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒருவனா ஃபுல்லாக நடந்துட்டேன். ஆனால் என்ன விஷயம்னா, ஒன் டைம் வந்து நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தது, இப்படியே பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இருந்தது, ஒரு ஆள் அப்படியே அங்கே நடந்து போயிது, டக்குன்னு அவர் திரும்பி வந்தது. சார், நீங்கள் அந்த டிரைவர் டைலாக் சொல்லி ஆள் தானே, இந்த மட்டி மூவி இருக்குல்ல, மட்டி மூவியில் ஒரு டிரைவர் டைலாக் சொல்லியிருக்கு. டிரைவர்களை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ விவகாரமாக போச்சா, அப்படி ஒரு டிரைவர் டைலாக் சொல்லியிருக்கு. அது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம், அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த மதுரை மக்களுக்குள்ள மூவி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மக்கள் மூவியை எவ்வளோ நம்புது, எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்னு அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அப்போ எனக்கு ஏனோ தானோன்னு பண்ண முடியாதுல்ல மூவி, ஏனோ தானோன்னு பண்ணி ஃபுல்லாக ட்ரோல் ஆகிடும்ல. அதனால ஃபுல்லாக 3 இயர்ஸாக ஃபுல் இங்கே இருந்து எல்லாமே படித்ததுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். சார், இதுல வந்து என்னன்னா இப்ப மங்காத்தா ரீரிலீஸ்னால அப்படின்னு ஒரு விஷயம், அது வந்து என்னன்னா தல ஃபேன்ஸ் யாருக்காவது பர்சனலா அஃபெக்ட் ஆகுமா? தல ஃபேன்ஸ் தலான்னு சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கு அஜித் சாரு அப்புறம் விஜய் சாரு, அவரை பற்றி எதுவும் பேசுறதுக்கு நான் ஆளல்ல.
ஸ்டார்டிங் தான். அவரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவரோட ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணினா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும். இப்போ கேரளா சைடில் ரிலீஸ் ஆயிருக்கு. கேரளா அங்கே சைடு எப்படி சார் ரெஸ்பான்ஸ்? இங்கே உள்ள கலாச்சாரத்தை அங்கே எப்படி பார்த்து மக்கள் அங்கே என்ன ரெஸ்பான்ஸ்? அதுதான் நான் நேத்தே சொல்லியிருக்கேன்ல, ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ஒன்ஸ் மூவி பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு, குட், அமேசிங் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் சொல்லியிருக்கு எல்லாருமே, யாருமே இல்லை, எல்லா எவ்ரி பர்சன். சார் அதுல இதுலயே நிறைய கேட்டிருந்தோம். என்னன்னா நிறைய இப்ப ரீசெண்ட் டைம்ல மதுரையில் நடந்த நிறைய ஷோஸ்ல மக்கள் எல்லாருமே அந்த கெடா வெட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க எல்லாம் கூட இது பண்றாங்க, ஃபீலிங்ஸ் அது மேல இருக்கிறது. அந்த கெடாவை கூட இப்ப கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். படத்துல நடிச்ச கெடாவை வளர்த்தது அது கூட இருக்கு. உங்களோட கனெக்ஷன் எப்படி, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இப்படி கேப்சர் பண்ணிருக்காரு டைரக்டர்? அந்த இது வெரி குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி டைரக்டருக்கு கெடாவும் ஆக்டரும் கரெக்ட் பவுண்டிங், இமோஷனலி கனெக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் அவர் அதுதான் சொல்லியிருக்கு. அது எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. இந்த டாக், கேட், பெட் எல்லாமே நமக்கு சீக்கிரமாக அது ஃபுட் ஏதாவது கொடுத்துருச்சுன்னா அது பெட் ஆயிரும். ஆனால் கெடா அந்த அளவுக்கு ஈஸியாக பெட் ஆகாது. ஆனால் அது டெய்லி அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ டைம் நாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவ்வளோ டைம் அது நம்ம அதோட ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போது நான் இமோஷனலி கெடாவோட கனெக்ட் ஆன கெடா ஒரிக்கலும் வெட்டுறதுக்கு நாங்கள் இறங்கவும் மாட்டோம். உண்மையிலே மதுரை டிக்கெட் அதே மாதிரி எல்லாமே மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே டிக்கெட் கிடைக்கணும். ரொம்ப 2 ஆக்டரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே லவ் சீன் சார் நல்லா இருக்காரு, ரொம்ப தரமாக நடிச்சிருக்காங்க. எந்த குறையுமே இல்லை. இது யாரும் சொல்லியோ சொல்லாமலாம் இல்லை. இது உண்மையிலே படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரிப்ளை பண்றோம். அதுல என்னன்னா அவன் டைரக்டர் இப்படி வாக் பண்ணி போகுது, அப்போ ஆப்போசிட்ல ஒரு கெடா கட்டாரி கெடா பிடிச்சு வருது. ஒரே ஒரு டயலாக், விடுறா நெக்ஸ்ட் சண்டேல பாப்போடா. அவன் அந்த கெடா கிட்ட பேசுறது, அந்த டயலாக் டைரக்டரோட பிரெயின்ல ஏறிடுச்சு. ஓ, இந்த அளவுக்கு கெடா கிட்ட பேசினா எந்த அளவுக்கு இமோஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கெடா சண்டையை பற்றி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி 3 இயர்ஸ் எங்களை இங்க ஸ்டே வச்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஃபுல்லு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இது அவரு ஒரு ஒரிஜினலாவே ஒரு கெடா சண்டை விட்டு கோல்டு மெடலும் கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மூவில ஆக்ட் பண்ண ரெடியா. காட்டில் பூவ போல நீ என்னில் முளைச்சாயே, இதயத்தில் ஒன்னத்தானே பதிச்சாயே.